السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. சிஸ்டர்ஸ் இன்ஷால்லா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தொடர் 5ல 3 விதமான தலைப்புகளை நம்ம பார்ப்போம். அதுல முதல் தலைப்பு, ஒவ்வொரு மனிதனுடனும் ஒரு ஷைத்தான் உண்டு அப்படின்னு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய ஒரு அறிவிப்பு வந்து இங்க நமக்கு இருக்கு. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இரவில் என்னிடம் இருந்து வெளியே புறப்பட்டார்கள். அவர்களுக்காக நான் ரோஷப்பட்டேன். அவர்கள் திரும்பி வந்து நான் செய்து கொண்டிருப்பதை பார்த்து, ஆயிஷாவே, உனக்கு என்ன ஆனது? ரோஷம் கொண்டு விட்டாயா என கேட்டார்கள். அதற்கு நான், என்னை போன்றவள் உங்களை போன்றவருக்காக எப்படி ரோஷம் கொள்ளாமல் இருக்க முடியும் என கூறினேன். உன்னுடைய ஷைத்தான் வந்து விட்டானா என்று அவர்கள் கேட்டார்கள். நான், அல்லாஹுவின் தூதரே, என்னுடன் ஷைத்தான் இருக்கின்றானா என கேட்டேன். அவர்கள் ஆம் என்றார்கள். ஒவ்வொரு மனிதருடனும் ஷைத்தான் இருக்கின்றானா என கேட்டேன். அவர்கள் ஆம் என்றார்கள். நான், உங்களுடனும் இருக்கின்றானா என்று கேட்டேன். அதற்கு அவர்கள் ஆம் என்றாலும், மாண்பும் வலிமையும் மிக்க அல்லாஹ் அவனுக்கு எதிராக எனக்கு உதவி செய்ததால் அவன் எனக்கு கட்டுப்பட்டு விட்டான் என பதிலளித்தார்கள். புரியுதுதானே உங்களுக்கு? சோ இதன் மூலம் ஒவ்வொரு மனிதரிடமும் அவனுக்குன்னு ஒரு ஷைத்தான் ஒண்ணு நியமிக்கப்பட்டிருக்கு. அவன் இருக்கான் அப்படின்றது நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த இந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிம்ல 2815வது ஹதீஸா இருக்கு. அனைத்து அறிவிப்பாளர்களும் ஷைத்தான் கட்டுப்பட்டு விட்டான் என்று இறந்த கால குறிப்பிட்டு அறிவித்துள்ளார்கள். அதாவது மேல உள்ள இந்த ஹதீஸுக்கு ஒரு தவிர மட்டும் மீதி எல்லாருமே ஷைத்தான் வந்து கட்டுப்பட்டு விட்டான் அப்படின்னு சொல்லி பாஸ்ட் டென்ஸ்ல சொல்றாங்க. ஆனா சுஃபியான் ரஹ்மத்துல்லாஹி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவர்கள் மட்டுமே ஷைத்தானுடைய தீங்கிலிருந்து நான் பாதுகாப்பு பெற்றுள்ளேன், அதாவது பாதுகாக்கப்பட்டுள்ளேன் என அறிவித்துள்ளார். மேலும் ஷைத்தான் யாருக்கும் கட்டுப்பட மாட்டான் என அவர் கூறிக்கொண்டிருந்தார். அதாவது இவங்களுடைய கருத்தை மட்டும் இங்க சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து பாதுகாக்கப்பட்டுள்ளேன், அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு நான் பாதுகாக்கப்பட்டிருக்கேன்ற மாதிரி மீனிங் வந்து இவங்க ஹதீஸ்ல இவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஓகேயா? ஏன்னா அந்த ஷைத்தான் யாருக்குமே கட்டுப்பட மாட்டான் அப்படின்ட்டு. அடுத்து பாருங்க, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவங்க சொன்ன ஒரு ஒரு சம்பவம் ஒண்ணு இங்க இருக்கு. உங்களில் எவரானாலும் அவருடன் ஜின் இனத்தை சார்ந்த ஒரு தோழரும் மலக்குமார்களில் ஒரு தோழரும் நியமிக்கப்படாமல் இருப்பதில்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்போது மக்கள், உங்களுடனுமா அல்லாஹ்வின் தூதரே என கேட்டனர். அதற்கு அவர்கள், என்னுடனும் தான் என்றாலும் மாண்பும் வல்லமையும் மிக்க அல்லாஹ் அவனுக்கு எதிராக எனக்கு உதவி செய்ததனால் அவன் எனக்கு உண்மையை தவிர வேறு எதையும் ஏவ மாட்டான் என்று பதிலளித்தார்கள். இப்போ இந்த ஹதீஸுக்கெல்லாம் நமக்கு வந்து நிறைய மீனிங்ஸ் இருக்கு சிஸ்டர்ஸ். இப்போ இரவுல எந்திரிச்சு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து வெளியே போயிட்டாங்க அப்படின்னா, ஒண்ணு அவங்க எங்க போனாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு கோவப்படுறதுக்கான காரணங்கள் சரியா? சோ அது நம்ம வந்து நிறைய சொல்லலாம். இருந்தாலும் நம்மளுடைய இப்போ இவங்க சொல்றாங்கல்ல, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொல்றாங்கல்ல, அதுலயுமே சில உட்கருத்துக்கள் இருக்கும். அது அந்த ஹதீஸ் வந்து சொல்லப்படுற நேரத்துல என்ன நடந்துச்சு, அதனுடைய பின்னணி என்ன, இதெல்லாம். ஆனா இதெல்லாம் படிக்கிறதுக்குன்னு நமக்கு வந்து ஒரு லெவல் இருக்கு. ஓகேங்களா? இப்ப நம்ம எத பேஸ் பண்ணி படிக்கிறோம்னா, ஷைத்தானுடைய அந்த சூழ்ச்சிய பத்தி. சோ இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட்ட மட்டும் நம்ம இந்த இடத்துல நம்ம எடுத்துக்கலாம். ஓகேயா? இப்ப பாருங்க, ஷைத்தான் வந்து இப்ப எல்லா மனிதர்களிடமே இருக்கான். இதுக்கு முன்னாடி அந்த ஷைத்தான் எல்லாம் எந்த வகைய சார்ந்தது, எங்க இருந்து வந்துச்சு, எப்படி வந்துச்சு, இதெல்லாம் வந்து நம்ம பின்னாடி படிப்போம். இப்ப நீங்க நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் மட்டும் இங்க இருக்கு. அது என்னன்னா, பாருங்களேன். உங்களில் எவரானாலும் அவருடன் ஜின் இனத்தை சார்ந்த ஒரு தோழரும் மலக்குமார்களில் ஒரு தோழரும் நியமிக்கப்படாமல் இருப்பதில்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொல்றாங்க. அப்ப அந்த ஷைத்தான் சொல்றோம்ல, ஜின் இனத்தை சார்ந்ததா தான் இருக்கு. ஓகேயா? மலக்குமார்கள் வந்து ஒரு தோழர் நமக்கு நியமிக்கப்பட்டிருக்காங்கன்னா, அவங்க மலக்குமாரும். அப்ப நமக்கு ஒரு மலக்கும், ஒரு ஷைத்தானும் நமக்கு அப்படின்னு சொல்லி சாட்டப்படுறாங்க. சரியா? இது ஸஹீஹ் முஸ்லிம் 2814வது ஹதீஸா இருக்கு. இப்போ 2வது தலைப்புக்கு போலாம். ஷைத்தான் மனிதனிடம் ரத்தம் ஓடும் இடங்களில் ஓடுகிறான். சரியா? இப்படின்னு ஒரு ஹதீஸ் ஒண்ணு இருக்கு. அது என்னன்னு இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். இந்த ஹதீஸ அறிவிக்கக்கூடியவங்க யாரா இருக்காங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனைவி ஷஃபியா பின்த் ஹுவைர் ரலியல்லாஹு அன்ஹா. அவங்க வந்து இந்த ஹதீஸ நமக்கு சொல்றாங்க. இந்த ஹதீஸ் எதுல இருக்குன்னா, ஸஹீஹ் புகாரி 6219வது ஹதீஸ், ஸஹீஹ் முஸ்லிம்ல 2175வது ஹதீஸாவும் இது இருக்கு. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈதிகாஃபில் இருந்தார்கள். இரவில் அவர்களை சந்திப்பதற்காக நான் வந்தேன். அவர்களிடம் நான் பேசிவிட்டு திரும்பி செல்வதற்காக எழுந்தபோது, என்னை அனுப்பி வைப்பதற்காக என்னுடன் அவர்கள் எழுந்தார்கள். அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து ஈத்திகாஃப் இருந்திருக்காங்க. அப்ப அவங்கள பார்க்கறதுக்காக ஷஃபியா ரலியல்லாஹு அன்ஹா வந்திருக்காங்க. வந்துட்டு போகும்போது அவங்கள வழி அனுப்பி வைக்கிறதுக்காக அவங்க வெளிய வந்திருக்காங்க. அவங்க இருப்பிடத்துல இருந்து பள்ளிய விட்டு வெளிய போகல. வெளிய வந்திருக்கும்போது,
நடந்த ஒரு சம்பவத்த பத்தி தான் சொல்றாங்க. அப்ப என்ன செய்றாங்கன்னா, இவங்க வீடு எதுக்கு யாரோட வீட்டுக்கு பக்கத்துல இருக்குன்னா, உசாமா இப்னு ஸைத் ரலியல்லாஹுடைய வீட்டுக்கு பக்கத்துல இவங்க வீடு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இவங்கள வெளிய விடுற நேரத்துல அன்சாரி சஹாபாக்கள் 2 பேர், அன்சாரிகள் 2 பேர் வந்து என்ன செய்றாங்கன்னா, இது மதீனால நடந்தது. ஸோ மதீனா வாசிகள் அவங்க. அன்சாரிகள் 2 பேர் என்ன செய்றாங்க, இவங்கள கடந்து போறாங்க. அப்ப சொல்றாங்க, அவ்விருவரும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்ததும் விரைந்தனர். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், "நீங்கள் இருவரும் நில்லுங்கள். நிச்சயமாக இவர் சஃபியா பின்த்" எனக் கூறினார்கள். உடனே அவ்விருவரும், "அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ் தூயவன்" எனக் கூறினார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், "நிச்சயமாக ஷைத்தான் ஆதமுடைய மகனிடம் இரத்தம் ஓடும் இடங்களில் ஓடுகின்றான். அவன் உங்கள் உள்ளங்களில் தீயதை அல்லது ஏதேனும் எரிந்து விடுவதை நிச்சயமாக நான் அஞ்சினேன்" எனக் கூறினார்கள். எரிந்து விடுவதை. அதாவது இங்க என்னன்னா, அவங்க வந்து சொல்றாங்க. அவங்களுக்கு தெரியாதுல்ல, அந்த பெண் யாருன்னு தெரியல. ரசூலுல்லாஹ் நின்னு பேசுறாங்களேன்ற மாரி ஒரு ஒரு எண்ணத்த அவங்க உள்ளத்துல வந்து ஷைத்தான் போற்றக்கூடாது அப்படின்றதுக்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இவங்க ஷஃபியா தான் அப்படின்றத சொல்றாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, "யா ரசூலல்லாஹ், நீங்க அல்லாஹ் தூயவன். நீங்க எப்படிப்பட்டவங்கன்னு எங்களுக்கு தெரியும். நீங்க ஏன் அத சொல்லணும்?" அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, இந்த இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஷைத்தான் வந்து மனிதனுடைய ரத்த ஓடும் இடங்களில் எல்லாம் அவன் ஓடுறான் அப்படின்ற மாரி இந்த இத வச்சு தான் நமக்கு சொல்றாங்க. சரியா? சோ அந்த கெட்ட எண்ணங்கள், தீய எண்ணங்கள் இது போல எதையும் அவன் உங்க உள்ளத்துல விதைச்சிட வேண்டான்றது என்னுடைய சோ நான் இத சொல்லிக்கிறேன். அப்படின்ற மாரி நமக்கு இந்த இடத்துல இத வந்து சொல்ல வராங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. அறிஞர் ஹத்தாப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறினார்கள். முன்னாடி நம்ம பார்த்தோம்ல, ஹத்தாப் அவங்க வந்து இத சொல்றாங்க. ஆனா சுஃபியான் அவங்க வந்து வேற ஒரு கருத்த சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ அது மாரி ஹதீஸ்ன்னு இருக்கும்போது பல கருத்துக்கள் வந்து இங்க இருக்கும் நமக்கு. அப்ப பாருங்களேன், தவறான யூகங்களை உள்ளத்தில் ஏற்படுத்தக்கூடிய வெறுப்பிற்குரிய காரியங்களில் மனிதன் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மேலும் சந்தேகத்தை ஏற்படுத்தும் நடவடிக்கையிலிருந்து விலகி மக்களிடம் நன்மதிப்பை பெற முயல வேண்டும் என்ற அறிவை இந்த ஹதீஸிலிருந்து பெற்றுக்கொள்கின்றோம். அதாவது மேல பார்த்த அந்த ஹதீஸுக்கான விளக்கம் ஹத்தாப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றத தான் இந்த இடத்துல நம்ம வந்து பார்க்கிறோம். அது இல்லாம அடுத்து மேலும் இவ்விஷயத்தில் இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுவதாவது, அ அந்த இரு நபித்தோழர்களின் உள்ளங்களில் ஏதேனும் ஏற்பட்டு, அதனால் அவ்விருவரும் நிராகரிப்பாளர்களாக ஆகிவிடக்கூடாது. நம்மளே நினைப்போம்ல, யாராவது உலமாக்கள் ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டா, என்ன இவரே இப்படி இருக்காருன்னு சொல்லிட்டு நமக்குள்ள ஒரு அசால்ட் ஒண்ணு வரும். ஆ நம்ம அத ஃபேஸ் பண்ணியிருப்பீங்களா என்னன்னு தெரியல. மற்றவங்க கீழ இருக்கும் இந்த அவரே ஹஸ்ரத் தான், அவரே இப்படி பண்ணும்போது நான் ஏன் இத பண்ணக்கூடாது? நல்ல விஷயங்கள விட்டுட்டு போனவங்கள கூட நெறைய பேர் நம்ம பார்த்துருப்போம். நீங்க